எபிசோட் 5க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம எகிப்தை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு எபிசோட்லயும் நம்ம எகிப்தை பத்தி பெரிய பெரிய விஷயங்களை பத்தியும் தெரியாத மர்மங்களை பத்தியும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 5வது எபிசோட்ல மம்மிகளை பத்தி நம்ம படிக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புது அனுபவமா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 1, 2, 3, 4ஓட லிங்கை நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் அந்த எபிசோட்லாம் நீங்க பார்க்கலன்னா முதல்ல அந்த எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரியும். எப்பவும் சொல்ற மாதிரி தான் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம பிரமிடுக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. மரணத்துக்கு பயப்படாத ஒரே ஒரு சமூகம் அப்படின்னா அது எகிப்து மக்கள் மட்டும்தான். அவங்க ஏன் பயப்படலைன்னா மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரொம்பவும் நம்பினாங்க. அதனாலதான் அவங்க மம்மிகளை உருவாக்குனாங்க. அந்த மம்மிகளை வைக்கிறதுக்காக பிரமிடு அப்படிங்கிறத ஒண்ணு கட்டுனாங்க. இதுக்கு முன்னாடி பிரமிடு ஏன் கட்டுனாங்க, எப்படி கட்டப்பட்டுச்சு, யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மம்மிகளை எப்படி உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம். எகிப்தியர்கள் உடலை 2 பாகமா பிரிச்சிருந்தாங்க. ஒண்ணு உடல், இன்னொன்னு ஆன்மா. இதுதான் அவங்களோட நம்பிக்கை. இறந்ததுக்கு அப்புறமா உடல் இறந்து போயிடும். ஆனா இந்த ஆன்மா எங்க போகும்? இந்த ஆன்மா திரும்பி வரணும்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படும். அப்போ அந்த உடலை நம்ம பாதுகாக்கணும். அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இது பதில் தான் இந்த மம்மி உருவாக்கத்திற்கான பதில். ஒருவேளை அவங்களோட உடல் இல்லாம அழிந்து போயிருச்சுன்னா இந்த ஆன்மாவும் உடலுக்கு திரும்ப முடியாம அழிந்து போயிரும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கருத்து. அல்லனா அந்த ஆன்மா இந்த உலகத்துல அலைந்து திரியும், அதாவது உடலுக்காக அலைந்து திரியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு முக்கியமான கருத்தா இருந்துச்சு. அதனாலதான் எகிப்தியர்கள் மம்மிகளை உருவாக்க தொடங்கினாங்க. ஆனா அவங்களோட கூற்றுப்படி ஆன்மா திரும்பி அந்த உடலுக்கு வரணும். ஆனா அது பல்லாயிரம் வருடங்களுக்கு பிறகு நம்ம இப்போ கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மம்மிகளை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஒரு மத சார்பற்ற சடங்கு கிடையாது. இதுவும் ஒரு அறிவியல் செயல்முறை தான். முதல்ல அந்த உடல்ல உள்ள மூளையை நீக்கப்படுறாங்க. அந்த நீக்கிறதுக்காக மூக்கு வழியாக ஒரு சின்ன ஒரு கருவியை செலுத்தி மெதுவா மூளையை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு கிடைத்த எல்லா மம்மிகளோடையும் தலை எந்த பக்கமும் வெட்டப்படலை. சோ அவங்க எப்படி மூளையை உள்ள இருந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த மூக்கின் வழியா தான் ஒரு கருவியை செலுத்தி எடுக்கப்பட்டது. ஆனா எகிப்திலோட நம்பிக்கைப்படி மூளைங்கிறதே அவங்களுக்கு ஒரு தேவையற்ற, அதாவது முக்கியம் இல்லாத ஒரு உறுப்பாதான் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா உடலில இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், அதாவது கல்லீரல், நுரையீரல், வயிறு, குடல், இது எல்லாத்தையுமே அவங்க நீக்கி தனித்தனி கானோபிக் ஜார் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அடைச்சி வச்சிடறாங்க. இதுக்கு அப்புறமா உடல் முழுவதுமே நாட்ரோன் என்ற உப்பு பயன்படுத்தி 40 நாள் வரைக்கும் அதை அப்படியே உலர்த்தப்படுறாங்க. உலர்த்தப்படுறது அப்படின்னா நம்ம கருவாடு எல்லாமே செய்வோம்ல, அதே மெத்தட் தான் இங்கேயும் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறமா உடலை துணிகளால சுட்டப்படுறாங்க. ஆனா வெறும் துணிகளால இல்ல, பட்டாடை, அதுவும் 100கணக்கான மீட்டர் நீளமுள்ள பட்டாடையை வச்சு இந்த உடலை முழுவதுமா சுற்றாங்க. இதற்கு அப்புறமா அந்த துணியில மந்திரங்கள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மந்திரங்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா புக் ஆஃப் தி டெட் அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து ஒரு வழிகாட்டியா இந்த புக் இருக்கு அவங்களுக்கு. அந்த புக்ல உள்ள மந்திரங்கள் அவங்களுக்கு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல எல்லா உறுப்புகளையும் நீக்கின எகிப்து மக்கள் இதயத்தை மட்டும் அவங்க எடுக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னா மரணத்துக்கு பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வரும். அதாவது அவங்க செஞ்சக்கூடிய நல்ல காரியங்களும் பாவங்களும் வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். இது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை மூலமா அவங்களோட இதயம் மட்டும் ஒரு இறகோட எடை போடப்படும். அதாவது ஒரு தராசுல இதயத்தையும் இன்னொரு தராசுல ஒரு பறவையோட ஒரு இறகையும் வச்சு எடை போடுவாங்க. அந்த டைம்ல இதயத்தை விட இறகு வெயிட்டா கீழே இறக்கி போச்சுன்னா அவங்க பாவம் செய்யல, அவங்களோட இதயம் சுத்தமா இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதுவே இதயத்தை விட இறகு மேலமாக்க உயர்ந்துச்சுன்னா இதயம் வெயிட் அதிகமா இருக்கு, அதனால அவங்க பாவம் செஞ்சவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். இதன் மூலமா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது எகிப்து மக்களோட ஒரு நம்பிக்கை. இதுக்கு அப்புறமா 1922 துட்டன் காமூன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட கல்லறை நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அந்த கல்லறை திறக்கப்பட்ட போது நிறைய பேர் இறந்தாங்க. இதன் மூலமா அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அதுதான் பாராகார்ஸ். இந்த பாராகார்ஸ் அப்படிங்கிறது அவங்க கல்லறையை திறந்தனால மனிதர்கள் இறந்திருக்காங்க, அதாவது அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, மம்மிகளுக்கு கோபம் வந்துச்சு, அதனாலதான் மனிதர்கள் இறந்தாங்க அப்படிங்கறத ஒரு கூற்றா இருந்துச்சு. ஆனா இதை விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இது பல்லாயிரக்கணக்காக அடைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய கல்லறை, அதனால இங்க பாக்டீரியா, பூஞ்சை, விஷவாய்கள் இருந்திருக்கலாம், அதன் மூலமா தான் அவங்க இறந்திருக்காங்களே தவிர இது பாராகார்ஸ் அல்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட கூற்று. ஆனா இது மக்களோட நம்பிக்கையில என்னன்னா
பாரோகாஸ் அப்படிங்கிறது அவங்களோட கல்லறைய திறந்ததுல மாறாமன்னருக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் இவங்க எல்லாம் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது மனிதர்களுடைய கூற்றா இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா, உண்மையை விடவும் பயம் ரொம்ப உயர்ந்ததா. ஒரு இடத்துல பயம் அப்படிங்கிறது உருவாச்சுன்னா அந்த இடத்துல உண்மை அப்படிங்கிறது மாறி மாயையான ஒரு விஷயம் உருவாகும். அதுதான் இந்த துட்டன்காமுன் கல்லறையை திறந்த போது மக்களுக்கு ஏற்பட்ட பயத்தின் மூலமா தான் அந்த இடத்துல துட்டன்காமுன் தான் வந்து இந்த மக்களை கொன்னாரு அப்படிங்கிறத ஒண்ணு உருவாச்சு. இப்போ மம்மி அப்படிங்கிறது ஒரு மதச்சடங்கா அல்லது அறிவியலா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மம்மி உருவாக காரணம் மனிதன் மரணத்தை ஏற்க மறுத்த முயற்சி தான் மம்மி உருவாக காரணமே. எந்த ஒரு மனுஷனும் மரணத்தை விரும்ப மாட்டான், மரணத்தை பார்த்து பயப்படுவான். ஆனா இந்த இடத்துல அவங்க மரணத்தை பார்த்து பயப்படல, ஆனா அவங்க மரணத்தை விரும்பல. அதனாலதான் மரணத்துக்கு பிறகும் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி எகிப்தியர்கள் உருவாக்குனதுதான் மம்மி. அறிவியல்லையும் கணக்கிலையும் வானியலையும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு சமூகம் தான் எகிப்தியர்கள். அவங்களே தான் மரணத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே அவங்க வாழ்ந்துருக்காங்க. இப்போ மரணத்துக்கு பிறகு ஆன்மா என்ன ஆனது, அவங்க நம்பிக்கை ஆஃப்டர் லைஃப் எப்படி இருந்தது, இந்த விஷயங்களை தான் நம்ம எபிசோட் 6ல பார்க்க போறோம். அதாவது ஆஃப்டர் லைஃப் கோட் அண்ட் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.